எனக்கு மட்டும் ஏங்க இந்த பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏங்க இந்த வியாதின்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே குற்றப்படுத்துறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஏசப்பா ஊழியம் செய்த நாட்கள்ல நடந்து போயிட்டுருக்காரு. கண்ணு தெரியாத ஒரு குருடனா பார்க்குறாங்க. அப்ப சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, "ரபி, இவன் செஞ்ச பாவமா? இவங்க பெத்தவங்க செஞ்ச பாவமா? இவன் இப்படி குருடனா பிறந்ததுக்கு?" அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, "இவன் செஞ்ச பாவமும் இல்ல, இவங்க பெத்தவங்க செஞ்ச பாவமும் இல்லன்ட்டு." நெறைய மனுஷங்க தான் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு வியாதி வந்துட்டா, நம்ம ஊனமுற்றோர்களா இருந்துட்டா, நம்மளோட கணவர் நம்மள விட்டுட்டு போயிட்டா, நம்ம மனைவி நம்மள விட்டுட்டு போயிட்டா, நமக்கு கடன் பிரச்சனை இருந்தா, நம்ம எல்லாத்துலயும் தோத்து போயிட்டா, மனுஷங்க சொல்லுவாங்க, "நீ பாவம் பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் உனக்கு இது நடக்குது" அப்படின்ட்டு. ஆனா தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு தாங்க நமக்கு நடக்குது. ஏன்னா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போறாங்க. ஏன்னா அந்த குருடனுக்கு செஞ்சாரு. ஏசப்பா சொன்னாரு, "இவன் செஞ்ச பாவம் அல்ல, இவங்க பெத்தவங்க செஞ்ச பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு இவன் பிறந்திருக்கான்ப்பா. இப்ப பாரு அவனுக்கு கண்ணு வரப்போகுதுன்னு" சொல்லி அவருக்கு கண்ணு குடுத்தாரு. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சொல்றாரு, "மனுஷங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். இப்போ உன் வாழ்க்கையில நான் அற்புதம் செய்ய போறேன். நீ தேவனுடைய கிரியை பார்க்க விரும்புறியா மகனே, மகளே? இப்ப நடக்க போகுதுன்னு" சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு. இப்ப நடக்கும். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க.